கலாச்சாரம்ன்ற பேரில் ஒரு பொண்ணுக்கு 5 மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம், என்ன நடக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 2 பேரை நமக்கு காட்டுறாங்க. இவ ஹீரோயின், இவனை நம்ம லவர் பையன் அப்படின்னு வச்சுக்கலாம். 2 பேரும் ரொம்ப ஜாலியாக பார்க்கில் பேசிட்டு நல்லா விளையாடின்னு இருக்கிறாங்க. யாராவது பார்த்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. திடீர்னு பார்த்தாக்கா யாரோ துப்பாக்கி வச்சுன்னு இருக்கிறாங்க அவங்க 2 பேர் நடுவில். அதை பார்த்து ஹீரோயின் பயந்துடுறா. லவர் பையன் பார்த்துட்டு நீங்களா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறான். அடுத்த சீனை நமக்கு வீட்டில் காட்டுறாங்க. அந்த பையனோட லவர் பாய் இருக்கிறா இல்லையா, அவன் பையனோட அம்மா, அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அவங்க அம்மா பயங்கரமாக கத்துறாங்க. உங்கள் பொண்ணுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கீங்க எனக்கு தெரியாது, ஆனால் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, எங்கள் குடும்பத்துக்கு நிறைய மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டின்னு இருக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க அம்மா எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லவர் பையன் சொல்கிறான், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோமா அப்படின்னோடனே அவங்க அம்மா திட்டுறாங்க. ஏன்டா முளைக்கவே இல்லை, உனக்கு லவ் கேட்குதா, நல்ல வேலை அந்த அசிங்கத்தை என் பெரிய பையன் பார்த்துட்டான்னு சொல்லி, இல்லைனா எங்கள் குடும்பம் மானமே போயிருக்கோம், இவங்க மானத்தை வாங்குறதுக்குன்னே வந்திருக்கிறாங்க, இதை விட பெஸ்ட் ஒரு ஐடியா இருக்குது, என்னென்னா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ன உடனே லவர் பையன் பயங்கரமாக சந்தோஷப்படுறான். ஹீரோயின் கொஞ்சம் கூட அதை எதிர்பார்க்கல. அவளும் கேட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்போது அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் காட்டுறாங்க. இவன் தான் வந்து பெரியவன், அதாவது அண்ணங்காரன். இவங்க எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரான்னு சொல்லி தம்பிங்க, அவங்க எல்லாருமே வந்து கல்யாணம் அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஓ அண்ணனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி. இவன் வந்து சின்னவன், இவன் வந்து கொஞ்சம் காண்டு பிடிச்சவன், எப்போவுமே முன்னே இருப்பான். இப்போது அடுத்த சீன்லேயே நமக்கு கல்யாணம் நடக்கிறது காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறப்போ மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வந்து கட்பந்தன் அப்படின்னு சொல்லி ஹிந்திக்காரங்க சொல்லுவாங்க. இது கட்டி விடணும், இவங்க மாப்பிள்ளை பொண்ணுக்கு கட்டி வைக்கணும். ஆனால் இதை பார்த்தா 5 துணியை வச்சு அவங்க அம்மா அந்த பொண்ணோட ஓனியில் வந்து கட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் ஏஞ்சி 7 வாட்டி சுற்றணும், அவங்க அக்னிக்கு நடுவில் சுற்றணும். இதுதான் அவங்களோட ரிச்சுவல். பொண்ணோட அம்மாவும் சைலண்ட்டாக நின்று ஃபீலிங்கில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக சுற்றுறப்போ திடீர்னு அவளுக்கு வந்து ஏதோ வெயிட்டாக ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. என்னடா இது ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறா. அப்போ தான் நமக்கே காட்டுறாங்க, மாப்பிள்ளை ஒருத்தன் கிடையாது 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நடக்கிறப்போ பொண்ணோட அம்மா அப்பா கூட அதே இடத்துல தான் இருக்கிறாங்க. அவங்க ஏன் சைலண்ட்டாக இருக்கிறாங்கன்னு போக போக பார்க்கலாம். அது பொண்ணு திரும்பி பார்த்துடுறா. பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறா. நான் லவ் பண்ணது ஒரு பையனை தானே, இதெல்லாம் இது அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. நேராக அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறா, அம்மா என்னம்மா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி. ஹீரோயினோட அம்மா குத்துக்கல் மாதிரி நிற்கிறாங்க. அப்போது பையனோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ, கன்க்ராச்சுலேஷன், என் 5 பசங்களுக்கும் ஒத்தையாக ஒரே ஒரு மணப்பெண்ணா இன்னைக்கு நிற்கிற, நாளைக்கு அவங்க எல்லாருக்கும் நீ தான் மனைவி அப்படின்னவொடனே இது கேட்டு ஷாக்கில் அவள் அப்படியே டக்குன்னு மயங்கிடுறா. விட்டுடுவாங்களான்னு பார்த்தா அந்த டைமில் அவளை அந்த வீட்டில் இருக்கிற அண்ணங்காரன் அவன் வந்து தூக்கிக்கிறான். ஆக்சுவலி இவங்க 5 பேரும் வந்து அண்ணன் தம்பிங்க, பொண்ணு பார்க்க வந்தாங்க இல்லையா, அதே ஆளுங்க தான் அவங்க. அதில் பெரியவங்க வந்து இவளை தூக்கிக்கிட்டு அந்த ரிச்சுவல் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ வீட்டுக்கு போனோடனே அந்த பொண்ணு கண்ணை முழிச்சு பார்க்குறா. பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டு கத்துறா. கத்திட்டு என்ன சொல்கிறா, தயவு செஞ்சு எல்லாருமே தூரமாக இருங்க, யாருமே என்கிட்ட வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்போது அவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பயப்படாத, என்ன ஆச்சுன்னா, இல்லை இல்லை இதெல்லாம் சரியில்லை, இங்கே பாருடா நான் உன்னை தானே லவ் பண்ணேன், நான் உன் பொண்டாட்டி தானே, இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்றப்போ அவங்க கொட்ட கொட்ட முழிக்கிறானே தவிர வாயை திறக்க மாட்டேன்றாங்க. மறுபடியும் மாமியார்காரி வந்துட்டு, இங்கே பாருமா, உனக்கு கிடைச்சிருக்கிற அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைக்காது, ஸ்டார்டிங்கில் அப்படி தான் பயமாக இருக்கும், போக போக எல்லாமே சரியாயிடும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த வீட்டில் ராணி மாதிரி உன்னை வச்சு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பார்த்துக்குறோம், எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, ஏன்னா நிறைய மருமக வந்துட்டாங்கன்னா பிரச்சனை வரும், அவங்க வந்து பிரிஞ்சு போவாங்க, பசங்களை பிரிச்சிடுவாங்க, அதனால தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறது, சரிம்மா நீ வந்து ரெஸ்ட் எடு, கொஞ்சம் நேரம் டயர்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கடா கீழே போகலாம் அப்படின்னு சொல்லி பசங்களை கூப்பிட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. இவன் தேம்பி அழுதுன்னு இருக்கிறா. கீழே வந்து இவன் பேர் வந்து வினீத், மற்றவங்க பேர் நமக்கு தேவையில்லை. ஸோ இவன் என்ன சொல்கிறான்னா, அம்மா இதெல்லாம் சரியில்லைம்மா, இந்த மாதிரி யாரையும் நம்ம கட்டாயப்படுத்துறது தப்பு இல்லையா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, ஸ்டார்டிங்கில் நான் கூட அப்படி தான் பயந்தேன், அதுக்கப்புறம் உங்கள் 3 அப்பாக்களோட நான் சந்தோஷமாக வாழலையா, அந்த மாதிரி பழகிடும், இப்போ பெரியவன் இன்னைக்கு நீ தாண்டா போகணும் அப்படின்னு சொன்ன. இவன் என்ன சொல்கிறான், இன்னொரு தம்பிக்காரன், லாஸ்ட்டு தம்பிக்கிட்ட, நீ லாஸ்ட்டுன்றதால உன்னோட சான்ஸ் கூட லாஸ்ட்டில் தாண்டா வரும் அப்படின்னு சொல்லி அவன் காண்டில் இருக்கிறான். இந்த பொண்ணு எப்படியாவது நான் தப்பிச்சு வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி தேடுறா. கதவெல்லாம் மூடி இருக்குது, ஜன்னல் மட்டும் ஓப்பனில் இருக்குது. ஸோ ஜன்னல் வழியாக என்ன பண்ணுறா, அவன் குதிச்சு போயிடுறா. கீழே அவன் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, அந்த செலிப்ரேஷன்னு. ஸோ பெரியவங்க, ரெண்டாவதவங்க, இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க ஒவ்வொரு நாள் வந்து ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு சொல்லி கணக்கு. இங்கே பெரியவன் வந்து பார்க்குறான், பொண்ணு வந்து காணும். ஸோ கத்துறான், அம்மா அம்மா
பொண்ணு காணோம் அப்படின்னு சொல்லி கத்த எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. எங்கேடா போயிட்டான்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இங்கே நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு தான் வரா. வந்து கதறா, அம்மா அவங்க எல்லோரும் ஏமாற்றிட்டாங்கம்மா, ஃப்ராடுங்கம்மா அவங்க அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்கிறா. அப்பா கிட்ட சொல்கிறா, இவ்வளோ கேவலமாக யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் சைலண்ட்டாக இருக்கிறாங்க, தவிர வாயை திறக்க மாட்டேன்றாங்க. அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. அவள் வந்து எல்லாமே சொல்லி சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறா. நான் அந்த வீட்டுக்கு திரும்பி போக மாட்டேன், என்னை கட்டாயப்படுத்தினா நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துடுவேன் எல்லாரையுமே, ஏம்மா சைலண்ட்டாக இருக்கிறீங்க, ஏதாவது வாய் திறந்து சொல்லுங்கம்மா, அப்பா நீங்களாவது சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் டவுட் வருது, ஏன் இவங்க இப்படி சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு பார்த்தா அவங்க மாமியார் கறி அங்கே வந்துடுறா. வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, அது எப்படி அவங்க வாய் திறந்து பேசுவாங்க, உன்னை எங்ககிட்ட விற்றுட்டாங்க அவங்க நிறைய அமௌண்ட் வாங்கிக்கிட்டு அப்படின்னா. சீச்சி எங்கள் அம்மா அப்பா எல்லாம் அந்த மாதிரி பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஆமாம், உன் வீடு நிலம் எல்லாம் கடனில் மாட்டின்னு இருந்துச்சு இல்லையா, அது எல்லாத்தையும் நாங்கள் மூட்டி கொடுத்து உன் தம்பிக்கு வெளிநாட்டுக்கு அமுச்சு படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்தோம். அதனால தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஒன்று நீ திருப்பி எல்லா காசையும் கொடுத்துடு. அந்த மாதிரி முடியலையா, சைலண்ட்டாக வந்து நான் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் வந்து வாழு அப்படின்னா இவளுக்கு வேறு வழியே இல்லை. வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ பெரியவன் போகணும். ஸோ அவங்க கூட வந்து போகிறாங்க. 4 தம்பிங்களும் சைலண்ட்டாக நின்று பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக பெரிய சாதனை பண்ண மாதிரி. அங்கே போன உடனே என் தம்பி மட்டும் பயங்கரமாக கோவப்படுறான். அதை லாஸ்ட்டு தம்பி, நான் ஏன் லாஸ்ட்டாக பிறந்தேன், எனக்கு ஏன் லாஸ்ட்டு சான்ஸ் அப்படின்ற மாதிரி. இங்கே போய்ட்டு அவள் சொல்கிறா, இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு நான் உங்கள் தம்பியோட பொண்டாட்டி, உங்கள் தம்பியை தான் நான் லவ் பண்ணுறேன், நீங்கள் என்கிட்ட கூட வராதிங்க ப்ளீஸ் புரிஞ்சிக்குங்கன்னா. அவன் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, நீ என் பொண்டாட்டி தான், இன்றைக்கி வந்து என் மூடு நான் கெடுக்க விரும்பலை, நீ கிடத்தினா நான் சும்மா இருக்க மாட்டேன் வா அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஃபோர்ஸ் பண்ணல, பட் உரிமை கொண்டாடுறான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு வேறு வழியே இல்லாமல் சைலண்ட்டாக தாங்கிட்டு இருக்கிறா. அடுத்த நாள் காலையில் டிஃபன் வச்சுன்னு இருக்கிறா, ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கிறா. அப்போ மாமியார் கறி வந்து என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருமா எல்லாமே போக போக சரியாயிடும், நான் உனக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன், உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்குறோம், எங்கள் குடும்பத்தை வந்து பிரியக்கூடாது அப்படின்றதுக்காக எங்கள் முன்னோர்களால் வந்து முடிவு செய்யப்பட்ட ரிஜுவல் இது. அதனால் வந்து நீ இதை வந்து ஏற்றிக்கிட்டு தான் ஆகணும். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பான், இது எல்லாமே நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், இதெல்லாம் நீ கற்றுக்கிட்டேன்னா நீ ரொம்பவே சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லி. ஆனால் வேறு ஏதாவது உஷார் வேலை பண்ணணும் காட்டணும்னு நினச்சேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல டிஃபன் வச்சு எல்லாருக்கும் கொடுத்துன்னு இருக்கிறா. ஸோ எல்லாருக்கும் ஒவ்வொரு சாய்ஸாக, இது நான் கர்மா, அது வேற அவள் செஞ்சு கொடுக்கணுமா. தம்பிக்காரன் மட்டும் பார்க்குறான், அவன் நடக்கிறப்போ பிடிக்கிறான். இங்கே கரெக்டாக வந்து அந்த லவர் பையன் கிடைச்ச உடனே ஓடி போய் பிடிச்சிக்கிட்டு கேட்குறா, ஏன்டா இப்படி பண்ணுற, இங்கே பாரு வாய் திறந்து பேசு, நான் வந்து மாட்டிக்கிட்டோம், நம்ம எங்கேயாவது போயிடலாம், என்ன தான் பிரச்சனை, என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லி தான் நீ கூப்பிட்டுன்னு வந்த, நான் உன் பொண்டாட்டி தானேன்னா வாயை திறக்கல. இவளுக்கு புரியுது, சரி இவன் வாய் திறக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி. சரி இன்றைக்கி நைட்டு 2வது தம்பி அவன் லவர் பாய் அவன் தான் வருவான், அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான். வந்த உடனே போய் ஹக் பண்ணிக்கிறான். நான் எதுவுமே ஞாபகம் வைக்க விரும்பலை, என்னை வந்து ஹக் பண்ணிக்கோ, எனக்கு மனசு ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பாவம் அந்த பொண்ணு தேம்பி தேம்பி அழுகுறா. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன அவங்க 2 பேர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவளுக்கு இவங்க என்ன தானே லவ் பண்ணா, அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேர் பேசுகிறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நீ வந்து உங்கள் அண்ணன் வந்து ரவுடி மாதிரி இருக்கிறான், உங்கள் அம்மாவும் சரியில்லை, இதனால தானே நீ பயப்படுற, கவலையப்படாது, நாங்கள் 2 பேரும் எங்கேயாவது ஓடி போயிடலாம், என் நகை கூட நான் விற்றுட்டு நம்ம லைஃப் நம்ம ஆரம்பிக்கலாம், இன்னொருத்த என்னை தொடுறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது முடிவு எடுக்கலாம் அப்படின்றப்போ, இங்கே பாரு இதெல்லாம் வந்து நடக்கிற எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு தான் நடக்குது, நான் வந்து உன்னை லவ் பண்ணலை, உன்னை மாதிரி ஒரு பொண்ணு, அதாவது எங்களுக்கு கொடுத்துடணும் காசுக்காக அம்மா அப்பா அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிற பொண்ணு நான் உன்னை ரொம்ப தேடி கண்டுபிடிச்சேன் அப்படின்றப்போ அந்த பொண்ணுக்கு புரியுது. ஸோ இவன் லவ் பண்ணல, நம்ம ஃபேமிலியோட கஷ்டம் தெரிஞ்சு என் பின்னாடி வந்திருக்கிறான்னு சொல்லி எப்படி அவங்க அம்மா அப்பா கிட்டே பேசி அவங்க பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறான் அவன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், இந்த ரிஜுவல் எல்லாமே வந்து நான் ரொம்ப ரொம்ப மதிக்கிறேன், எங்கள் வீட்டில் பண்ணது எங்கள் அம்மா பண்ணுறது எல்லாமே கரெக்டு தான், அதெல்லாம் தப்பாக இருக்கவே இருக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். அவளால் தாங்கவே முடியல, ஏற்றுக்கவே முடியல, இவனா இப்படி பேசுகிறான், எப்படி லவ் பண்ணோமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் கதறி கதறி அழுகுறான். அவங்க அம்மாவை காப்பாற்றணும், அவங்க ஃபேமிலியை காப்பாற்றணும், தண்ணியும் காப்பாற்ற முடியாது, இந்த மாதிரி ஒரு நிலைமை. அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க, அவள் ரொம்பவே ஹாப்பியாக வந்து டிஃபன் வச்சுன்னு இருக்கிறா. 2 நாள் முன்னாடி உம்முன்னு இருந்தவ இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. மெயினாக அவங்க அம்மா பார்க்குறாங்க, என்ன இவ இப்படி இருக்கிறா, வீட்டை விட்டு ஓடணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பா, இப்போ எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான்னு சொல்லி இப்போ டைரெக்டாக கேட்டுடுறாங்க, என்னம்மா என்ன ஆக்டிங் ஏதாவது பண்ணுறியா இல்லை உண்மையா அப்படின்னா, இல்லத்தை இதில் என்ன இருக்குது ஆக்டிங் பண்ணுறதுக்கு, நான் வந்து ஏற்றுக்காமல் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா எதுவுமே மாறப்போகிறது இல்லை, ஸோ நான் ஃபீல் பண்ணாமல் இருக்கிற உண்மையை வந்து நான் ஏற்றுக்கிறேன், இதுதான் உண்மைன்னு சொல்லி நான் இப்போ ஏற்றுக்கிட்டேன் எல்லாரையுமே அப்படின்னு சொல்லிட்டு
போயிட்டு அந்த லவர் பாய் கிட்ட போகிற மாதிரி போயிட்டு அண்ணங்காரங்கிட்ட போயிட்டு அவன் ஷர்ட்டு பட்டன் எல்லாம் போட்டு விடுற மாதிரி நல்லா அன்பாக பேசுகிறான். அதை அவன் அப்படியே முறைச்சி பார்த்துன்னு இருக்கிறான். நெக்ஸ்ட்டு மறுபடியும் அவன்கிட்ட போகிற மாதிரி போகிறான். இது எல்லாமே வந்து அவங்க அத்தைக்காரி வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கிறா. மறுபடியும் லவர் பாய் கிட்ட போகிற மாதிரி போயிட்டு அவனை விட தம்பி இருக்கிறான் இல்லையா, அவன்கிட்ட போயிட்டு நல்லபடியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கா. இன்றைக்கி நீங்கள் தானே வருவீங்க அப்படின்னு சொல்லி அவனும் சைலண்ட்டாக சிரிச்சிட்டு இருக்கிறான். அத்தைக்கறிக்கு இதெல்லாம் எதுவுமே சரிப்படல. அப்புறம் நைட்டுக்கு ரூம் வந்து அவளே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறா எல்லாத்தையும். அங்கே தம்பிக்காரன் நின்று பார்க்குறான். இன்னொரு தம்பி அவளை அப்படியே டச் பண்ணவா ட்ரை பண்ணுறா. கரெக்டாக அவள் வேறு கால் ஸ்லிப் ஆகிட்டு அப்படியே விழுந்துட்டா. அவன் அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிட்டு இது எல்லாத்தையும் வந்து அந்த லவர் பையன் பார்த்துட்டு இருக்கிறான். அவனுக்கு நல்லா எரியுது, அவனுக்கு காண்டாவது. ஆனால் என்னால் இன்னுமே பண்ண முடியல அவனால். ஒரு பக்கம் இந்த தம்பிக்காரன் சின்னவன் இவனுக்கும் ஒரு பக்கம் காண்டாகுது. அப்படி தொட போய் அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாருங்கள் உங்கள் டே கிடையாது இது, ஸோ நீங்கள் சைலண்ட்டாக தான் இருக்கணும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வினீத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவன்கிட்ட அன்பாக சொல்லி இவனுக்கும் கோவம் வருது. பட் என்ன பண்ண முடியும், அவங்க வீட்டு ரூல் அந்த மாதிரி. ஸோ வினீத் அங்கே வந்துட்டு வினீத் கிட்ட ஓடி போகிறா அவள். ஸோ இவன் சின்னவன் என்ன பண்ணுறா, பூ கொடுத்துட்டு அவனும் கிளம்புறான். அதாவது இவன் சொல்கிறா வெளியே போங்க எல்லாரும், நான் வினீத் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக போய் கதவு சாத்திடுறா. இதை பார்த்து இவனுக்கு இன்னும் நல்லா இது வேறு யார் லவர் பையனுக்கு தான். இப்போது அத்தைக்காரி என்ன சொல்கிறான்னா பெரிய பையன்கிட்ட, இதெல்லாம் சரியாக படலடா, அவள் ஒரு நாளில் வந்து எப்படி மாறிட்டா, இது ஏதோ ஒன்று பண்ணுறா அவள் அப்படின்றப்போ அவன் என்ன சொல்கிறான், எதுக்குமே இந்த மாதிரி தேவையில்லாமல் யோசிக்கிறீங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, அவள் வந்து நல்ல புத்திசாலி பொண்ணு, அதனால் அவள் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டா, நீங்களும் அதை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறான். ஈவினிங் டீ டைமு. ஸோ டீ குடிக்கிறதுக்காக எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க 3 பேர். அவங்க எல்லாருக்கும் டீ கொடுக்க அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சிரித்து சந்தோஷமாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் எடுக்க போகிறப்போ அப்படியே அவள் தடுத்துட்டு என்ன பண்ணுறான்னா பிஸ்கெட் எடுக்க போகிறப்போ அவளே பிஸ்கெட் எடுத்து என்ன பண்ணுறா ஊட்டி விடுறா. ஏன்னா இன்றைக்கி இவனோட டே அப்படின்றதால இவனுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக வந்து ட்ரீட் பண்ணுறா. ஸோ எல்லாரோட மூஞ்சி மாறுது. இது வந்து அத்தைக்கறி பயங்கரமாக நோட் பண்ணுறா. இவன் தான் மெயினாக காண்டாகுறது. அதுக்கப்புறம் பெரியவன் வந்து வேலைக்கு போகிறப்போ கூப்பிட்டு டிஃபன் கொடுத்துட்டு ரொம்ப அன்பாக பேசுகிறா அவங்கக்கிட்ட. ஏங்க என்ன போகிறப்போ என்னை பார்த்துட்டு பேசிட்டுலாம் போக மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெக்கப்பட்டுட்டு ஓடுறா. அதெல்லாம் அவன் பார்த்து ரசிக்கிறான். அதுக்கப்புறம் இவன் லவர் பையன் வேலையிருந்து வரான். வந்து பார்த்தா குரல் கொடுக்குறான், டீ கொடுன்னு. யாருமே இல்லை. ஸோ மேலே ஏறி போய் பார்த்தா வினீத்தும் இவளும் வந்து பயங்கரமாக டான்ஸ் பண்ணிவிட்டு கலாட்டா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க குத்தாட்டம் போட்டுக்கின்னு ரூமில். ஸோ அதை பார்த்து அவன் பயங்கரமாக கோவத்தில் நேராக போயிட்டு பாட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, என்னடா பண்ணுறீங்க, உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லையா, இந்த மாதிரி அசிங்கமாக நடந்துக்கிறீங்க, யாராவது பார்க்கணுமா அப்படி எப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவன் ஆக்ரோஷமாக பேசு. வினீத்துக்கு கோவம் வருது. எதுக்கு அப்படி பேசுகிற, நாங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்க தான், எங்களுக்கு எல்லாம் உரிமையும் இருக்குன்னா, ஓ இந்த மாதிரிலாம் பேசுவியா, நீ வாயை உடச்சிடுவேன் அப்படின்னா எப்படி ஒடிப்பீங்க, என் பொண்டாட்டி அது, நான் எப்படி வேணால் இருப்பேன், நான் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை என்ன இருக்குது, என் பொண்டாட்டி கூட தானே நான் டான்ஸ் பண்ணுறேன், இது ஒரு தப்பா அப்படின்னு சொல்ல அப்படியே மற்ற தம்பிங்களும் வந்துடுறாங்க. அவங்கவுங்க ஆர்கியூமெண்ட் நடக்க என்ன பண்ணுறாங்கன்னா கோவத்தில் அப்படியே அடிதடியில் இறங்கிடுறாங்க. அதாவது கை கலப்பு ஆகிடுது. அதுக்குள்ளே அவங்க அண்ணங்காரனும் அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. இதெல்லாம் தடுக்காமல் ஹீரோயின் சைலண்ட்டு நின்று சிரித்து பார்த்துட்டே இருக்கிற வேடிக்கை. ஸோ இவங்க அம்மாவும் அண்ணனும் வந்து சமாதானப்படுத்தி எல்லாரையும் அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் பார்க்குறா அத்தைகாரி என்ன பண்ணுறா, இவனா நல்லா சிரிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறா இல்லையா. ஸோ புரிஞ்சிச்சு அவள் ஏதோ பண்ணுறான்னு. இப்போ வினீத்துக்கு மருந்து போட்டுன்னு இருக்கிறா. அப்போது எதுக்கு இப்படி கோவப்பட்டீங்கன்னா, நம்ம 2 பேரை பற்றி ஏதாவது பேசினா என்னால் தாங்க முடியாது அப்படின்னோடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறப்போ. இங்கே அத்தைக்கறி வந்து என்ன சொல்கிறா, மீதி 2 பேருக்கும் மறந்து போடணும் அப்படின்னா, அத்தை ப்ளீஸ் அத்தை நீங்களே போட்டுடுங்க அத்தை, அவங்களுக்கு நான் வந்து வினீத் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இவள் ஏன்டா இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவளுக்கு கோவம் வருது. சின்னவனுக்கும் கோவம் வருது. நான் கூட தானே இங்கே இருக்கிறேன், ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்ல மாட்டாளா இவ அப்படின்னு சொல்லி. அப்புறம் தனியாக கூப்பிட்டுன்னு போயிட்டு என்னடி பண்ணுற நீ பண்ணுறது தெரியலன்னு நினைக்கிறியா, எல்லாமே தெரியுது, நீ தான் வந்து சண்டை மூட்டி விடுற அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறா. இதெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி. அச்சோ நான் என்னத்த பண்ணேன், உங்கள் பசங்க தான் ஒரு பொண்ணுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சரி நான் என்ன பண்ணட்டும், நான் வேணும்னு எல்லாம் பண்ணல, அது அப்படி ஆயிடுச்சு, நீங்கள் ஆசைப்பட்டது தானே ஒரே மருமக இருக்கணும்னு சொல்லி அப்படின்னு கையை பிடிச்சி கோவத்தில் அடிக்க போக டக்குன்னு யாரோ கை பிடிச்சி தடுக்கிறாங்க. யாரா அது அப்படின்னு பார்க்குறா. பார்க்குறா பத்தியா என் மேலே கை கூட வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி மருமகக்காரி. பார்த்தா பெரியவன், நீயும் மாடா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பார்க்க. அவள் போனதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, இவ ஏதோ ஒன்று பண்ணுறாடா, பிரிக்காமல் நம்ம குடும்பத்தை விட மாட்டா போல இருக்குன்னு. அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் கோயிலுக்கு போயிட்டு ஃபோன் பேசிகிட்டே வரான் அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, கோவமா நீ ஏன் வீட்டுக்கே வரதில்ல, நான் நாளைக்கு வரேம்மா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க. யாரோ பின்னாடி நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது.
அண்ட் திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு காட்டுறாங்க யாரோ பின்னாடி நின்றுட்டு இருக்கிற மாதிரியே. அப்போ டக்குன்னு அவள் திரும்புகிறா. அவ்வளோதான், திரும்பி ஒரே கத்துறா. அது வந்து ஃபோனில் அவங்க அம்மாவுக்கு கேட்டுருது. ஐயோ என் பொண்ணுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக கதறி, அம்மா என்னம்மாச்சி அப்படின்னு சொல்லி கதறிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அத்தைக்காரிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு என்னமோ ஆயிடுச்சு, ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னா. கூட இருக்கிற பையன் கேட்குறான், என்னம்மா ஆச்சு அப்படின்னா, நீ நம்ம மருமகளை எழுந்துட்டோம்டா, அவளை ஏதோ யாரோ பண்ணிட்டாங்க கோயிலேருந்து திரும்பி வரும்போது, வாடா நம்ம போய் பார்க்கலான்னா அவங்களும் ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் 3 பேரும் குடு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்புறப்போ கரெக்டாக பார்த்தா வாசலில் இவன் நிற்கிறா. கையில் வந்து கொஞ்சோண்டு ரத்தக்கரை இருக்குது. ஸோ என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டு கேட்குறாங்க, நீ நல்லா இருக்கிறியா, உனக்கு எதுவுமே ஆகலையாம்மா, உன்னை எழுந்துட்டோன்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்டோமே, நாங்கள் பயந்துட்டோமே அப்படின்னு சொல்ல அவள் சரியாயிட்டா நின்றுட்டு இருக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு, உனக்கு எதுவுமே ஆகலையா, அப்போ இந்த கரை எப்படி உன் கையில் வந்துச்சு, இது யாருது, சொல்லு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கு. பதறி கதறா அவங்க அத்தைக்காரி. ஆனால் அவன் எதுவுமே சொல்லலை. இவங்களும் பார்க்குறாங்க என்னடா ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி. பின்னாடி பார்த்தா அவன் லவர் பையன் அவன் என்ட்ரு ஆகிறான். மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு உள்ளே வந்து அப்படியே நிற்கிறான். டே சொல்லுடா, உன் கையில் என்னடா ஆச்சு, உன் கையிலையும் கரை இருக்குது, உனக்கும் எதுவும் ஆகலை, அப்போ யாருக்கு என்ன ஆச்சு சொல்லி தொலைங்கன்னா அப்படியே பேன்னு அழுகுறான். அப்படியே நமக்கு ஃப்ளாஷ்பேக்கில் கொண்டு போகிறாங்க. அந்த பொண்ணு கோயிலேருந்து அம்மா கிட்டே பேசிட்டு வந்தா இல்லையா, அப்போது யாரோ முகமுடி போட்டுக்கிட்டு அந்த பொண்ணை வந்து அட்டாக் பண்ண வந்திருக்கிறாங்க. அந்த டைமில் யாரும் வந்து தடுத்துட்டாங்க. யார் அப்படின்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, வினீத் தான். ஸோ வினீத் தடுத்துட்டு அடிச்சுட்டு என்ன பண்ணிடுறான்னா அந்த கத்தி எடுத்து அந்த அட்டாக் பண்ணவன் மேலேயே அட்டாக் பண்ணி விட்டுடுறான். அவ்வளோதான், அவன் வந்து சாஞ்சிடுறான். அப்போ பார்த்தா யாரும் வந்து வினீத்தை பிடிச்சி அடிக்கிறாங்க. யார் அது அப்படின்னு பார்த்தா இந்த லவர் பையன்தான். இவன் என்ன சொல்கிறான்னா, ஏதோ ஒரு பிளான் பண்ணி இவளை இங்கே கூப்பிட்டுன்னு வந்தேன், நீ ஏன்டா வந்து நடுவில் தடுத்த. ஸோ இவன் வந்து அவளை ஏதாவது பண்ணணும்னு நினச்சாம் போல இருக்குது. இவன் கோவப்படுறான். என்னடா சொல்கிறேன்னா, இத்தனை நாள் இவன் மனசில் நான் இருந்தேன், இப்போ நீ ஆகிட்டு வந்துட்டேன், இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து இந்த தம்பியை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு அவன் கையில் கத்தி வச்சுட்டு இருந்தான் இல்லையா. ஸோ அதை வச்சு அப்படியே வந்து அவனை தாக்கி விட்டுறான். அதோட ஸ்பாட்லேயே அவனும் போயிடுறான். ஸோ இதை பார்த்து அவளால் தாங்க முடியல. ஹீரோயினால் போய் கத்துறா, வினீத் ஏஞ்சிடு அப்படின்னு சொல்லி. இங்கே சவுண்டு வருது. யாரா இதுக்கு தெரிஞ்ச சவுண்டாக இருக்கேன்னு போய் பார்த்தா வேறு யாரும் இல்லை, அண்ணங்காரன். அப்படியே பார்த்துட்டு அண்ணான்னு சொல்லி கதற. அப்படியே ஹீரோயின் திரும்பி பார்க்குறா, அடப்பாவி நீ தானே என்னை கொல்ல வந்தே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்போ கூட அவள் வந்து வினீத்துக்காக ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டு இருக்கிறா. ஏன்னா வினீத்னா இவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போல உண்மையாகவே. ஸோ அழுதுட்டு இருக்க இங்கே நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு ரியலில் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் சொல்கிறா, அவங்க 2 பேர் என்ன கொல்ல அமிச்சிங்களா, அவனும் என்னை காப்பாற்ற வந்து அவனும் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல. அது அவளால் தாங்க முடியல அத்தைக்காரியால். உங்கள் பையனை பொறாமையால் தான் இது எல்லாமே நடந்துச்சு. ஆமாம், நான் வினீத் கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னை தப்பாக பார்த்ததும் இல்லை, என்னை தொட்டதும் கிடையாது. அவன் எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்டாக இருந்தான் அவன் அப்படின்றப்போ என்னடி சொல்கிற அப்படின்னு அவன் லவர் பையன் பார்க்குறான். அப்போ வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான், எல்லாருக்காக ரெடியாகி உக்கார மாதிரி உக்காந்துட்டு இருக்க. அப்போ அவன் வந்து வினீத் என்ன சொல்கிறான், கையை பிடிச்சி இங்கே பாரு, எல்லோரும் மாதிரி நான் கிடையாது, உன் மானம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை விட ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது, அதாவது நான் வந்து உன் கூட இல்லை, எந்த பொண்ணு கூடயும் வந்து ஃபிசிக்கலாக இருக்க முடியாது, எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பியா நீ, நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன்னா அவளும் கண்டிப்பாக நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தர் நிறைய மதிக்கலாம், நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக. ஏன்னா அந்த வீட்டில் மதிச்சது அவன் ஒருத்தன் தான் இல்லையா, அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை கேட்டு அவன் பயங்கர அழுறா, ஐயோ இந்த மாதிரி என் தம்பி என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லி. ஹீரோயினுக்கு இவங்களை எல்லாரையும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை தான். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் ஆகும்னு சொல்லி அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவன் நினச்சதே வேறு, பட் நடந்தது வேறு. எல்லாம் அவன் மாமியாருக்காரி அவங்களோட அதை கேவலமான கலாச்சாரத்தால் அவள் 2 பசங்களையும் எழுந்துட்டா. ஸோ அவள் பண்ண தப்பான வேலைக்கு தப்பான முடிவு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இது ஒரு க்ரைம் ஸ்டோரி. ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.